இன்னும் சில நபர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரனும் குருவும் சேர்ந்திருந்தா குரு சந்திர யோகமான்னு கேட்குறாங்க. சந்திரனை பொறுத்த வரைக்கும் தேய்பிரை சந்திரனாக இருந்து அவரோட குரு சேர்ந்திருந்தா அந்த குரு சந்திர யோகம் ஓரளவுக்கு செயல்படும். குருவும் இயற்கை சுபராக இருக்கிறனால வளர்பிறை சந்திரனும் குருவும் எந்த பாவத்தில் சேர்ந்திருக்குதோ அந்த பாவம் நசியும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுங்கிற அடிப்படையில் அந்த பாவமே கெட்டு போயிடும். அதே கிருஷ்ணபட்ச பஞ்சமி திதிக்கு பிறகு கிருஷ்ணபட்ச சஷ்டியிலிருந்து சுக்லபட்ச பஞ்சமி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறனால அந்த சந்திரன் குருவோடு சேர்ந்திருக்கும் பொழுது குருச்சந்திர யோகமாக செயல்படுறத பல பேர்த்துக்கு நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்படி குருச்சந்திர யோகம் செயல்பட்டுச்சு அப்படின்னா மனம் தீர்க்கமாக முடிவெடுத்து எல்லா காரியம் செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறனால வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சே தருவீங்க. சந்திரங்கிறது தாயை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால குரு சந்திரனை பார்த்தா தாய் ஆரோக்கியமாக இருப்பாங்க, தீர்க்கமான ஆயுள் இருக்கும்,